சன் டிவியில் சிங்கப்பெண்ணை சீரியலில் துருதுருன்னு ஆக்டிவாக நடித்து வர்றவங்க தான் நம்ம மனிஷா மகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எப்படி சீரியலில் நடிக்க வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட முழு பெயர் மனிஷா மகேஷ். இவங்க முழுக்க முழுக்க கேரளாவில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்களோட வயது 21. இவங்க 2001 பிறந்திருக்காங்க. இவங்களோட ஸ்கூலிங் எல்லாமே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்து முடிச்சிருக்காங்க. அம்ரிதா வெக்கேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இவங்களோட காலேஜ் தமிழ்நாடான மதுரையில் படித்து முடிச்சிருக்காங்க. இவங்களோட டிகிரி பிஎஸ்சி இன் ஏர்லைன்ஸ் படித்து முடிச்சிருக்காங்க. அன்னை ஃபாத்திமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படித்து முடிச்சிருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபஷன் எல்லாமே ஆக்டிங்கும் சீரியலில் நடிக்கிறது மாடலிங் பண்ணுறதானா. இவங்க எப்படி சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்த மலையாள ப்ரொடியூசர் ஒருத்தர் இவங்களை ஹீரோயினாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படி நடித்த சீரியல் தான் பாடாத பைங்கிலி அப்படிங்கிற ஒரு சீரியல். இவங்க முதல்ல மலையாளத்தில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நடித்த சீரியலில் ஹீரோக்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் மனிஷாவை எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட நடிப்பு திறனை பாராட்டி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால கிராமத்து பொண்ணு மாதிரியே இருப்பாங்களாம். லைட்டாக ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சீரியலுக்குள்ளே போன பின்னாடி தான் இவங்களுக்கு எப்படி மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சாம். இவங்க சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு ஜீவா படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சாம். ஆனால் சீரியலை குவைட் பண்ணிட்டு போக முடியாத காரணத்தினால அந்த படத்துக்கு கால் ஷீட்டு கொடுக்க முடியலையாம். இவங்களை இவங்க வீட்டில் எல்லாருமே அம்மு அம்முன்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பாடாத பைங்கிலி சீரியல் நடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கண்மணி கண்மணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். மனிஷாக்கு 2 அக்கா இருக்காங்களாம். அவங்க 2 அக்காவும் அவங்க அம்மாவும் நல்லா பாடுவாங்களாம். இவங்க மட்டும்தான் சீரியலுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கு மாடல் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்குமாம். ஆனால் இவங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாதாம். இவங்க அக்கா 2 பேரும் தான் இவங்களுக்கு காஸ்டியூம் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. எந்த ஒரு லவ் அஃபேர்ஸும் இல்லையாம். உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நான் யாரையுமே விரும்பலை. எனக்கு யாரையாவது பிடிச்சாலும் இல்லை என்னை யாருக்காவது பிடிச்சாலும் நான் அவங்க கூட 10 நாள் டேட்டிங் செய்வேன். அந்த 10 நாளில் எனக்கு அவங்கள பிடிச்சா மட்டும்தான் நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சிங்கப்பெண்ணை சீரியல் மூலம் எல்லார் மனசுலையும் ஆனந்தி அப்படிங்கிற பேரில் இடம் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.